Good morning students. I welcome you students for the Shaper group of school online class. So last class we have learned about the fungi and algae. Okay. Now I am going to teach you for the continuation of the plant kingdom topic. It's a continuation. So algae and bryophytes and pteridophytes. Okay. So next, so first one is the bryophytes. So bryophytes na enna அப்படினு பார்த்தோம்னா it's a one type of the tissue. Okay. It's a differentiated tissue அப்படினு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் கிங்டம்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட்ஸோட ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அதோட லீவ்ஸ் பிரான்ச்சஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் டிஷ்யூஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த சயின்டிஃபிக் நேம் இஸ் அ bryophytes. ஸோ திஸ் bryophytes இட்ஸ் அ டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னாக்கா இட்ஸ் நான் வாஸ்குலர் டிஷ்யூ. ஸோ xylem அண்ட் phylum இட்ஸ் ஆப்சென்ட் டு த xylem அண்ட் phylum சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஷ்யூஸில் வந்து என்ன இருக்காது, xylem and phylum இருக்காது. எதனால் அப்படின்னாக்கா இட்ஸ் அ செக்ஷுவல் டிஷ்யூஸ். ஸோ இட்ஸ் லிவ்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா போத் லேண்ட் அண்ட் வாட்டர்லையுமே வந்து இதோட லைஃப் டைம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இட்ஸ் அ ஆம்பிபியன் பிளான்ட்ஸ். ஸோ பிகாஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ்னால் நம்ம என்ன சொல்வோம், ஸோ போத் லேண்ட் அண்ட் வாட்டரில் வாழ்கிற எல்லா ஆர்கனிசம்ஸும் வந்து நம்ம என்ன சொல்வோம், ஆம்பிபியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ திஸ் ஒன் ஆல்சோ ஆம்பிபியன்ஸ் ஆஃப் plants. It's a plant kingdom. So it's a autotrophic அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தா this bryophytes it's prepare their own food. Okay. ஸோ இந்த this type of plants kingdomஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அதோட ஃபுட்டை அதுவே ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் a photosynthesis process. So it's taken, the chlorophyll will be absent. So these plants the chlorophyll will be absent. ஸோ அதனால் வந்து இந்த வந்து autotrophic அப்படின்னு சொல்கிறோம். ஸோ liveworts and hornworts it's a one type of the these bryophytes. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா liverworts hornwortsன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டைப்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ தென் gametophytes இட்ஸ் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ இந்த பிளான்ஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இதுக்கு there is a no vascular tissue, right? ஸோ அதனால் என்ன பண்ணோம்னாக்கா ஒன்லி செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ எப்படின்னாக்கா ஜைகோட்ஸ் மூலமா வந்து செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் பண்ணோம். செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ அதுக்கு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஆந்த்ரசாய்டு அண்ட் ஆர்ச்சிகோனியம் சொல்கிறாங்க. ஸோ ஆந்த்ரசாய்ட்ஸ் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மேல் செக்ஸ் ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ ஆர்ச்சிகோனியம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இட்ஸ் திஸ் எக்ஸ் வந்து இந்த எக்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து வாட்டரில் நம்ம மோஸ்ட்லி பிளான்ஸ்க்கெலாம் வாட்டர் இது பண்ணுவோம்ல. ஸோ அந்த வாட்டரில் வந்து ஸ்விம் பண்ணி அது அனதர் பிளேஸில் போயிட்டு அதோட இதுவை வந்து ரிப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் செல் இட்ஸ் டெவலப் இன் த ஸ்பெரோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஸோ இட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன் த ஜென்ரேஷன்ஸ். ஸோ அதோட ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்றோட ஒன்று டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் bryophytes. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன். ஸோ கிளாசிஃபிகேஷன் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஸோ ஒன் இஸ் அ ஃப்ளாலெஸ் க்ரீன் algae. ஓகே. So this one is name is a Hepatica. Okay. So this is a Riccia அப்படின்னு சொல்கிறாங்க. So it's a Hepatica name. So the next one is a Anthocerat. So Anthocerat is a another type of it's a hornwort சொல்கிறோம்ல. So liverworts and hornworts சொல்கிறோம்ல. So இதோட scientific names வந்து Anthocerat and Riccia. So next one is a Mosi. So Mosi is a Phaneria in third type of the algae. ஸோ இந்த ரிஷியா வந்து என்னன்னாக்கா தீஸ் ஆர் லோ ஃபார்ம் ஆஃப் த bryophytes. லோவர் ஃபார்மில் தான் இருக்கும். இதோட லெவல் வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பிளான்ஸ் வந்து ரொம்ப ஹையஸ்ட் இதில் வந்து வளராது. ஸோ லோவர் ஃபார்ம்லேயே இருக்கும் அப்படின்றாங்க. இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ தஸ் வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர், வெரி சிம்பிள் அண்ட் ஷார்ட் லிவ்ட் பிளான்ஸ். ஸோ ஆந்தோசரஸ் வந்து எப்படி இருக்கும்னா இட்ஸ் யூனிசெல்லுலர் அண்ட் அன்பிரான்ச்டு பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பிரான்ச்சஸ் இருக்காது, ஒரு சிங்கிள் ஸ்டெம் பிரான்ச்லேயே வந்து இருக்கும். இட்ஸ் protonomal stage is absent. ஸோ இதில் வந்து protonomal stage வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். மோசி. ஸோ மோசி is a example of the Phaneria. ஸோ இட்ஸ் highest form gametophytes. இட்ஸ் டிஃப்ரென்ஷியேட்டட். இது வந்து ஸ்டெம் லீஃப் எல்லாமே வந்து டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். எதனால் நான் வாஸ்குலர் டிஷ்யூவில். ஸோ அதனால் வந்து இதோட ஸ்டெம்ஸ் லீவ்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும் அப்படின்னாங்க லைக் அதர் பிளான்ட் பார்ட்ஸ். ஸோ இட்ஸ் protonomal stage is presented. Next one is a pteridophytes. Pteridophytes it's a lack seeds and flowers. So lack of seeds and flowers naka it does not produce their flowers. Okay. So அது என்ன பண்ணாது, flowers இருக்காது, seeds வந்து இருக்காது, seeds lack ஆகும்ன்றாங்க. So it's a first terrestrial plant. It's a vascular tissue. Okay வா.
So but the xylem and phloem will be presented, but it's a vascular tissue. So vascular tissue ன்றதால xylem present ஆகுது. It's a spores will be a spores அப்படின்றது அதில் வந்து present ஆயிருக்கும். அது வந்து living cell அப்படின்னு சொல்கிறாங்க. So xylem and phloem will be presented in this spores. So it's a living cell அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால இந்த cells living cells இருக்கிறதுனால இது வந்து ஒன்னோட ஒன்று transfer ஆகும் அப்படின்னாங்க. So it's ability to generate the new plants. So it's having some ability. எதுக்கு நியூ பிளான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இதுக்கு எபிலிட்டி இருக்குது அப்படின்றாங்க. எதனா இது வந்து சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் இதோட பிளான்ஸ் வந்து அதோட கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து அது கொஞ்சம் நியர்பைலேயே வந்து பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இட்ஸ் a ability to generate. So this one is it's a classification of the teratophytes will be having. So this classification is a 4 types. One is a Coleopsida and another one is a Lycopsida and third one is a Phenopsida and fourth one is a Teratopsida. Okay, so these 4 will be having in a classification. So these will be differentiated. These all forms in the first Coleoptera and Lycopodium வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டிக் ஷேப்பில் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து அது எப்படி இருக்கும் ஹையஸ்ட் ரேஞ்சிலே வந்து அதோட பிரான்ச்சஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த teratophytes. It's a fern are used in the ornamental plants. ஸோ இதோட ஃபர்ன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசோம் அண்ட் ட்ரையோப்டிரா இட்ஸ் எல்ட் இன் vermifuge drugs. ஸோ ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குலாம் இதோட ஃபேமிலிஸ் வந்து சப் ஃபேமிலிஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா இட்ஸ் வாட்டர் ஃபோன் பிளான்ஸ். இட்ஸ் ஃபுட் பை சம் பீப்புள்ஸ். ஸோ சம் பீப்புள்ஸ்க்கு வந்து இது வந்து ஃபுட்டாகவும் ரிப்ரொடியூஸ் பண்ணுது. So these plants are having a sperophytes. This sperophytes its leaves will be it's a breath leaves. Okay வா. ஸோ அதோட லீவ்ஸ் எப்படி இருக்கும் நல்லா வந்து ஒரு பிரெத்தோட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் a horn tail and fern club mosses. So next one it's having a gymnosperm. Gymnosperm is a uncoated and lacked seeds. ஸோ இதோட சீட்ஸ் எப்படி இருக்கும் அன்கோட்டடாக இருக்கும் lacked seeds அப்படின்னு சொல்கிறாங்க. So it's lack of ovary. So it does not produce the ovary. So perennial, it's a name of this plants. It's having a 2 years of the lifetime validity. So in the plants kla வந்து lifetime எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னா more than 2 years கூட இதோட lifetime இருக்கும் அப்படின்றாங்க. Minimum level 2 years. So more than 2 years கூட இதோட lifetime இருக்கும். Example pine tree and cycas and cedrus coniferous. So these plants branches will be having in the gymnosperm. So next one it's a leaves adapted in these இதோட leaves எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா எல்லா டெம்பரேச்சர்ஸ்க்குமே அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இதோட ஹியூமிடிட்டி லெவல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இட்ஸ் ஹேவிங் இதை நம்ம எதுக்கெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா இதுலேருந்து ஃபுட்ஸ் மெடிசன்ஸ் டெக்கரேட்டிவ் பர்பஸ் இந்த பர்பஸ்க்கெலாம் வந்து இந்த பிளான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பிரான்ச்சஸ்லாம் பார்க்கும்போதே ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு க்ரியேட்டிவ் இதோடு இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் அதை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்க்க வந்து நல்லாயிருக்கும் அழகாக. ஸோ இது மெடிசினல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் இட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் கோட்டட் சீட்ஸ். ஓகே. So it's a classification of the gymnosperm. So it's a 4 types. So Zyatlas and Kingokas and Kenotopes and Coniflas. So these 4 types will be having in the gymnosperm. So economical importance la enna paatha wood of many conifers. So paper industries kala vandu idoda wood vandu namakku vandu use agum abindanga pines and agathis. So next conifers is a source of softwood. So இது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் மெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். தென் பிளேவுட் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க செட்ரஸ். ஸோ டர்பன்டீன் இட்ஸ் அ எசென்ஷியல் ஆயில். நம்ம மோஸ்ட்லி வந்து ரிசின் எசென்ஷியல் ஆயில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இட்ஸ் அ சீரம் ஆஃப் ஃபேஸ். ஓகேவா. ஸோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பைன் ட்ரீ வந்து யூஸ் ஆகும். இட்ஸ் யூஸ்டு ஃபார் பெயிண்ட் ப்ரிப்பரேஷன் ஆல்சோ. இட்ஸ் அ மெடிசினல் பர்பஸ். இட்ஸ் ரிலீவ் த பெயின். ஸோ நம்மளுக்கு வந்து பெயின் ரிலீஃப்க்கு வந்து இந்த ட்ரீ மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணுவோம். ஸோ சீட்ஸ் ஆஃப் பெயின்ஸ் இட்ஸ் அ ஜென்ரேடியன் ஆர் எடியபிள். ஸோ திஸ் ஒன் ஹேவிங் அ பெயின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட்ஸ் கியூர் ஆஸ்மா அண்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஆல்சோ. ஓகேவா. ஸோ இந்த ஜிம்னோஸ்பெர்ம் பிளான்ஸ் எல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது ஆஸ்மாக்கும் யூஸ் ஆகுது. தென் நிறைய டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது நம்மளுக்கு.
So next one is the angiosperm. It's a coated seeds. Its ability to the ovary. Okay, it's a synthesis of the ovary. So it's most of the land plants and someone is a few aquatic plants. So most of them வந்து landல தான் இருக்கும் இந்த plants. Some of them அதாவது சில plants மட்டும் தான் வந்து நமக்கு வந்து aquatic regionsல வந்து produce பண்ணும். So it's having the xylem and phloem. It's well developed. So அதோட xylem-ஓ phloem-ஓ எப்படி இருக்கும்னு பார்த்தா நல்ல well developed-ஆ இருக்கும். So இதால வந்து இது flowering plants also. ஓகேவா? So அதனால flowers produce பண்றதுக்கு its ability more than having. So its reproduction will be a single seeds and double seeds. இதோட reproduction எப்படி இருக்கும்? Single seeds-ஆவும் produce பண்ணும், double seeds-ஆவும் reproduce பண்ணும். So single seeds-ன்னு பார்க்கும்போது அதை என்ன சொல்லுவோம்? monocotyledonous and double seeds-ன்னு பார்க்கும்போது dicotyledonous சொல்லுவோம். ஓகே? So monocotyledonous-ஓட examples என்னென்னு பார்த்தா ஆனியன், sugar cane, wheat, rice இந்த மாதிரி plants எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து monocotyledonous single seeds உள்ள plants. So double seeds உள்ள plants ன்னு பார்க்கும்போது sunflower, peak and potato. So these are the double seeds plants அப்படின்னு சொல்கிறோம். So this one is having a angiosperm. It's a coated seeds. So அதனால் so இதோட seedsலாம் எப்படி இருக்கும்? Full coated-ஆ இருக்கும். So it's a fibrous and used as a medicinal plants. So it's manufacturing of soap also. Okay. So next one is the taxonomy. Taxonomy is a branch of biology that deals with the study. It's a classification and description of the plants. Okay, ma? So the nomenclature, it's a living organs. So this word taxonomy is it's a Greek word. So taxon means it's arranging and nomos means it's a law. So this is a first coined Augustine Paramus de Candello. It's a first coined taxonomy. So next this the classification will be having 4 types. So artificial system of classification, natural system of classification and the phylogenetic system of classification, modern system of classification. So the some uses of medicinal plants. So medicinal plants la வந்து some uses பார்க்கலாம். குப்பைமேனி first one. It's a Acalypha indica. இதோட scientific name na Acalypha indica அப்படினு சொல்றோம். It's a குப்பைமேனி. It's belong to the family of Euphorbiaceae. It's the paste obtaining a leaves of these plants. So இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படினு பார்த்தா skin burns, skin rashes. So இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். It's a best medicine. So the இதோட ஜூஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படினாக்கா லெமன் ஜூஸ் கூட மிக்ஸ் பண்ணி இட்ஸ் யூஸ்ட் as a cure for ringworm. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நெயில்ஸில் அதெல்லாம் வந்து ringworms வந்து ஃபார்ம் ஆகும்ல, ஸோ அதுக்கெலாம் வந்து இதோட ஜூஸஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அ ட்ரிங்க் ஆல்சோ. ஓகேவா? இட்ஸ் அ பெஸ்ட் ட்ரிங்க், மார்னிங் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் லெமன் ஜூஸ் கூட அதை மிக்ஸ் பண்ணி மார்னிங் ட்ரிங்காக குடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் அ வில்வம். ஸோ இட்ஸ் அ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் Rutaceae. So it's belong to the family of Rutaceae. So it's an unripped fruit in the tree. So இதோட fruits எப்படி இருக்கும்? Unripped fruits-ஆ இருக்கும். So it's a digestionக்கு best medicine-ஆ வந்து இருக்கும். It's a cure chronicle in diarrhea and dysentery. So it cures diarrhea and dysentery. So next one is a தூதுவளை. தூதுவளை is a Solanum. It's a Trilophytum. Solanum Trilophytum. It's belong to the family of this one. So the leaves and the fruits in this plants it's cure cough and cold. So it's treatment of the tuberculosis. So mostly lungs problems la cure panno, TB, asthma idukla vandu cured ஆகும் தூதுவளை. So நம்ம mostly வந்து இதோட leaves வந்து நார்மலா வந்து நம்ம ஃபுட்டாவும் எடுத்துக்கலாம். So next one is a Euphorbiaceae. It's a Kiranelli. It's a scientific name. So this entire plants it's used in treatment of jaundice. So jaundice ku mostly Kiranelli நல்ல பெஸ்ட் மெடிசனாக இருக்கும். இட்ஸ் கியூர்ஸ், இட்ஸ் மிக்ஸ்டு வித் த கர்ட். ஓகே, ஸோ கீழாநெல்லி வந்து கர்ட் கூட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது இட்ஸ் 4 to 5 monthsலேயே வந்து நம்மளுக்கு வந்து ஜாண்டிஸ் வந்து குயிக்காக வந்து கிளியர் ஆகும், எவ்வளோ ஹை லெவலில் இருந்தாலும். இட்ஸ் கிவ்ஸ் அடிஷ்னல் ஸ்ட்ரென்த் டு ஹியூமன் லிவர். இட்ஸ் யூஸ்ட் ட்ரீட்மெண்ட் அதர் லிவ் டிஸார்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கற்றாழை. ஸோ சோட்டு கற்றாழை சொல்வோம். இட்ஸ் நேம் ஆஃப் scientific name of aloe vera. So this aloe vera is a scientific name. It's belong to the family of Villaceae. So its leaves of these plants it's used for cure piles and inflammation on the skin. This also used the skin.
நம்ம மோஸ்ட்லி வந்து நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்க்குலாம் வந்து இந்த ஆலோவேராஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், ஆலோவேரா ஜெல்ஸாக வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி பாடிஸ்க்கு, ஸ்கின்க்கு, ஹேர்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஆலோவேரா வந்து பெஸ்ட் மெடிசன். ஸோ இட்ஸ் ஹேவிங் சம் ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அதில் நார்மலாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் அப்படியும் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அது வந்து எல்லாம் மோஸ்ட்லி என்ன ஒரு ஃபங்கஸ் என்ன ஃபார்மாக இருந்தாலும் அதில் கூட கிளியர் ஆகும். இட்ஸ் கியூர்ஸ் பெப்டிக் அல்சர். ஸோ இதை ட்ரிங்காக குடிக்கும்போது மார்னிங் டைம்லையோ இல்லை எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும்போது இட்ஸ் கியூர்ஸ் அல்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் மெடிசன். So okay students, I will show some related image of this topic. Okay students, see this. This one is a picture of Anthoceras. So Anthoceras is it's a non-vascular tissue, right? So it's a types of bryophytes. So see this. So this one also, yeah, Anthoceras, another picture. So this one also, it's a parts. So okay, next one is a Riccia. So Riccia, it's a type. ஸோ இது வந்து நல்ல மாய்ஸ்சரைஸான ஒரு வாலில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஓகேவா? ஸோ இட்ஸ் Riccia. See this. ஸோ ஒரு மாய்ஸ்சரைஸாக இருக்கும்போது அந்த வாலில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Funaria. Funaria is another third type of the bryophytes. So see this. This is the 4 types of the teratophytes. So teratophytes oda 4 types பார்த்தோம்ல. So first one Coleotom. So Coleotom type வந்து இப்படி தான் இருக்கும். So in ending pointல வந்து dots மாதிரி இருக்கா, dots மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. So it's a vascular tissue. Is a Lycopodium type. So this one is a Eucopsetum. So this one is a Nephroleps. So see this. This one type of the Chiranelli. Okay. So அதோட டைப் வந்து இப்படி தான் இருக்கும். So leaves back sidesல வந்து seeds ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? So it's one type. So decorative leavesலாம் வந்து இந்த மாதிரி பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நார்மலாக இந்த லீவ்ஸ்லாம் பார்க்கும்போதே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒரு அனிமல் ஷேப்ஸ்லலாம் தெரியுதுல்ல. ஸோ அதனால் இதை டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ இட்ஸ் சீட் டைப். ஸோ இது கோட்டட் சீட்ஸ்ன்றதுனால இதோட சீட்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் டைப் ஆஃப் நியூரோலிப்ஸ். ஓகே, ஸோ see this. இந்த என்ட்ரன்ஸ்லலாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இந்த லீவ்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்சர். So okay students, you all understand today video class. So I hope you all understand. We will see in the next class students. Thank you.